மிஸ்டர் லேடிஸ் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா பிசிஷியன். தலைமுடி தொடர்பாக வரக்கூடிய பிரச்சனைகள் நிறைய இருக்கு. அதுலயும் கொத்து கொத்தா முடி கொட்டுது, கொத்து கொத்தா முடி கொட்டுது மேம். ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தோம்னா எனக்கு இவ்வளோ ஹேர் இருந்தது, இப்போ இவ்வளோ ஹேரே இல்லாத மாதிரி இருக்கு அப்படின்னு நான் சொல்லுவாங்க. இன்னும் நிறைய பேர் பார்த்தோம்னா எனக்கு காலேஜ் படிக்கும் போதும் சரி, மேரேஜ் ஆகும்போதும் சரி, அவ்வளோ முடி ஒரு கையால் என்னால் பிடிக்க முடியாது. இப்போ என்னடான்னா பாருங்கன்ட்டு காட்டும்போது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். அவ்வளோ கம்மியாக ஹேர் லாஸ் ஆகிட்டு ஹேரோட டென்சிட்டியை ரொம்ப குறைஞ்சிடுச்சு. நிறைய பேருக்கு இது இருக்குது. முன்னேற்றில வழுக்க தெரியறது, சைட்லலாம் நமக்கு வந்து தலைமுடி ஸ்கேல்ப் அப்படியே தெரியறது, இந்த மாதிரி கண்டிஷன் நிறைய பேருக்கு இருக்கும். இந்த மாதிரி கொத்து கொத்தா முடி கொட்டுது அப்படின்ற ஒரு பிரச்சனை, மனவேதனைக்கு உள்ளானவங்க நிறைய பேர் இருக்காங்க. இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு என்ன காரணங்களாக இருக்கும் அப்படின்னா, முதல்ல நம்ம பார்ப்போம். இப்போ அனிமியா இருக்காங்க அப்படின்னா, நம்ம பாடியில ஹீமோகுளோபின் லெவல் ரொம்ப கம்மியா இருக்குன்னா என்ன காரணமாக இருக்கும்? முடி கொட்டுறதுக்கு இது ஒரு முக்கிய காரணம். ஹீமோகுளோபின் லெவல் கம்மியா இருக்கிறது, அனிமியா இருக்கக்கூடிய நபர்கள். அவங்களுக்கு தான் மெயினா பார்த்தோம்னா ஹேர் ஃபாலிகல்ஸ்ல இருந்து அப்படியே அந்த ரூட்ல இருந்து முடி வெளியில வர்றதை நம்ம பார்க்க முடியும். ஒரு நாளைக்கு ஒரு 80ல இருந்து 100 முடிகள் வரைக்கும் முடி உதிர்வு இருக்கலாம். இது நார்மல். ஆனா இதை தாண்டி நம்ம கை வச்சாலே சீப்ல நிறைய முடி இருக்கு. அடுத்ததாக வந்து பார்த்தோம்னா, தரையில குளிச்சுட்டு வந்தோம்னா பாத்ரூம் ஃபுல்லா முடியா இருக்கு. என்னோட பில்லோஸ்ல நிறைய ஹேர் ஃபால் இருக்கு. எங்க உக்காந்துட்டு போனாலும் என்னோட ட்ரெஸ்ஸஸ்ல நிறைய ஹேர் ஃபால் இருக்குன்னுலாம் சொல்லுவாங்க. இதற்கு காரணம் என்னன்னா, மெயினா இந்த ஹீமோகுளோபின் லெவல் அனிமியாவா இருக்கிறது ஒரு காரணம். அதுக்கப்புறம் தைராய்டு சார்ந்த பிரச்சனைகள் ஏதாவது இருக்கான்றது பார்க்கணும். கெமிக்கல்ஸ் நிறைய இருக்கக்கூடிய ஷாம்பூஸ் நம்ம யூஸ் பண்றது முக்கியமான ஒரு காரணம். இன்னைக்கு ஹேர் கண்டிஷனர் யூஸ் பண்றோம், ஷாம்பூஸ் யூஸ் பண்றோம், ஹேர் கலரிங், ஹேர் ஸ்ப்ரே எல்லாமே கெமிக்கல்ஸ் பேஸ்டு தான். அப்போ அந்த மாதிரி நிறைய நம்ம பயன்படுத்திட்டே வரும்போது நாளடைவில் தலைமுடி எல்லாமே உதிர்வதற்கு நிறைய காரணங்கள் இருக்கு. இப்போ இந்த தலைமுடி உதிராமல் இருக்கணும்னா, இது தலைமுடி சார்ந்து வரக்கூடிய இந்த பிரச்சனைகள் குறையணும்னா நம்ம எந்த மாதிரியான உணவு முறைகள் மற்றும் இதுக்கு ஷாம்பு தான் யூஸ் பண்ணணுமா, இல்லை வேற ஏதாவது நம்ம ஆயிலோ இல்லை வேற ஏதாவது ஹேர் பேக் ஏதாவது இருக்கா, அதை யூஸ் பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமா யூஸ் பண்ணிக்கலாம். பொதுவாக இந்த கொத்து கொத்தா முடி கொட்டுதுன்னா ஆஃப்டர் டெலிவரிக்கு அப்புறம், போஸ்ட் டெலிவரிக்கு அப்புறம் இந்த கண்டிஷன் வந்து நிறைய பேருக்கு இருக்கும். ஏன்னா அப்போ நிறைய பேர் நம்ம ஃபீடிங் பண்ணிட்டு இருப்போம். குழந்தைக்கு ஃபீடிங் பண்ணும்போது கால்சியம் லெவல் குறைய ஆரம்பிக்கும், பாடியில் இருக்கக்கூடிய ஹீமோகுளோபின் லெவல் குறைய ஆரம்பிக்கும். இந்த மாதிரியான காரணங்களால தான் முடி கொத்து கொத்தா கொட்டுதுன்னு சொல்லலாம். இதுல வந்து பார்த்தோம்னா ஃபாலிகுலைட்டிஸ் அப்படின்ற கண்டிஷனோ இல்லை டீலோஜன் எஃப்லியம் அப்படின்ற ஒரு கண்டிஷன் இது நிறைய பேருக்கு இருக்கும். இந்த டீலோஜன் எஃப்லியம் வந்து என்ன ரீசன்னே தெரியாம முடி கொட்டிக்கிட்டே இருக்கும். கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அதுல இருந்து சின்ன சின்ன பேபி ஹேர்ஸ் வந்து வர ஆரம்பிக்கும். ஒன்ஸ் நம்ம ஹேர் ஃபாலிகல்ஸ் ஒரு ஸ்கார் மாதிரி ஆயிடுச்சுன்னா திரும்ப அதுல இருந்து முடி வளராது. எந்த வயது வரைக்கும் நமக்கு ஹேர் க்ரோத் இருக்கும் அப்படின்றதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். குறிப்பிட்டு சொல்லணும்னா 35-40 வயது வரைக்குமே புதிய முடிகள் வளர்வதற்கான சாத்தியக்கூறுகள் நிறையவே இருக்கு. இப்போ 40 வயதை தாண்டி எனக்கு வந்து தலையில ரொம்ப சொட்டை விழுந்துகிட்டே இருக்கு, முடி உதிர்தல் பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கு அப்படின்னாலும் அதற்கான சிகிச்சை முறைகளை நம்ம எடுத்துக்கலாம். 40 வயதுக்குள்ள இருக்க, ஒரு 35 வயதுல இருக்கிறேன், இந்த சமயத்துல எனக்கு முடி உதிர்தல் இருக்கு, புதிய முடிகள் வளருமானா நிச்சயம் வளரும். இன்னைக்கு நிறைய ஆண்களுக்குமே இந்த பிரச்சனை இருக்கு. இளம் வயதுல வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க, மேம் எனக்கு இன்னும் ஒரு 3-4 மந்த்ஸ்ல மேரேஜ் இருக்கு, தலையில வந்து இந்த ஹேர் ஃபால் பிரச்சனை ரொம்ப இருந்துகிட்டே இருக்கு, ஏதாவது ஹேர் க்ரோத் ஆகிறதுக்கு ரீக்ரோத் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கா அப்படின்லாம் கேட்பீங்க. நிச்சயமா இருக்கு. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம்னா பாடியில் இருக்கக்கூடிய ஹீட் குறைக்கணும். நெக்ஸ்ட் நம்ம பண்ணக்கூடிய முக்கியமான வேலை ஹேர் ஆயில்ஸை என்ன அப்ளை பண்றோம், தலைமுடியில என்னென்ன அப்ளை பண்றோம் அப்படின்றது கவனமா தெரிஞ்சுக்கணும். இதுல முக்கியமாக பார்த்தோம்னா கடுக்காய் பொடி நமக்கு பயன்படுது. கடுக்காய் பொடி அப்படின்னு சொல்லும்போது ஹேரோட ரூட்டுக்கு அவ்வளவு ஸ்ட்ரென்தன், அது அவ்வளோ வலிமை வாய்ந்தது அப்படின்னு சொல்லலாம். இந்த கடுக்காய் பொடியை என்ன பண்ணோம்னா கொஞ்சம் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்து போட்டுக்கோங்க. இதுல கொஞ்சம் தேங்காய் பால், அடுத்தது முட்டையோட வெள்ளை கரு, தேங்காய் பால், முட்டையோட வெள்ளை கரு, கற்றாழை இருந்துச்சுன்னா கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இது மூன்றும் சேர்த்து இந்த கடுக்காய் பொடியை நல்லா மிக்ஸ் பண்ணணும். நல்ல கட்டிகள் இல்லாம, லம்ஸ் இல்லாம, இந்த நம்ம சேர்க்கக்கூடிய இந்த 3 பொருளும் ஒன்றாக இருக்கும் மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு தலையில ஹேர் பேக் மாதிரி அப்ளை பண்ணிக்கணும்.
நிச்சயமாக வாரம் 2 நாள் இதை அப்ளை பண்ணிக்கிட்டே வந்தோம்னா ஹேர் ரூட்ல இருந்து வராம பாதுகாக்கப்படும். கொத்து கொத்தா முடி கொட்டுது, இல்ல எனக்கு மேல் பேட்டர்ன் பால்னஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, ஆண்களுக்குமே வரக்கூடிய பிரச்சனை. இதற்குமே வாரம் 2 நாள் நான் சொன்ன மாதிரி இந்த கடுக்காய் பொடியோட தேங்காய் பால், முட்டையோட வெள்ளைக்கரு மற்றும் கற்றாழை ஜெல் இது எல்லாமே தடவிக்கிட்டே வந்தோம்னா வாரம் 2 நாள் நிச்சயமான ஒரு பலனை பெற முடியும். சரி மேம், இது தொடர்ந்து எத்தனை நாளுக்கு தான் நான் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா 1 மாதம் இல்லைன்னா 2 மாதத்துக்குள்ள நல்ல ரிசல்ட் கிடைக்க ஆரம்பிக்கும். ஃபர்ஸ்ட் என்ன ஆகும்னா ஹேர் ஃபால் ஆகுறது, அதாவது முடி கொத்து கொத்தா கொட்டுறது தடுக்கப்படும். அடுத்தது பார்த்தோம்னா நிறைய பேருக்கு ஸ்பிளிட் எண்ட்ஸ் இருக்கும், அதாவது கூந்தலோட நுனியில 2ஆ வெடிச்ச மாதிரியோ, ஹேர் ரொம்ப தின்னா மெலிசான மாதிரியோ, ஹேரோட கலர் ப்ரௌன் நல்லா டார்க்கா எனக்கு பிளாக்கா இருக்கும், ப்ரௌன் ஆயிடுச்சுன்ட்டு நிறைய பேர் சொல்லுவாங்க. இந்த கண்டிஷன் இருக்கிறவங்க எல்லாருமே இதை யூஸ் பண்ணலாம். இதை தாண்டி நிறைய பேருக்கு ஹேர் ஃபால் இருந்துகிட்டே இருந்துச்சுன்னா, அனிமியாவா இருக்கீங்களா, சித்த மருத்துவத்தில் நிறைய மருந்துகள் இருக்கு. இந்த கிராம்பு சூர்ணத்தோட அன்னபேதி செந்தூரம் சேர்த்து சாப்பிடலாம், இது ஒரு முக்கியமான ஒரு மருந்து. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா கருவேப்பிலை கற்பம் எடுத்துக்கலாம். கருவேப்பிலையும் கற்ப மருந்தாக நம்ம எடுக்கும் போது அதிகமான பலன்கள் நமக்கு கிடைக்கும். கொத்து கத்தா முடி கொட்டுதுன்ற கவலை இனி வேண்டாம். ஒருவேளை ஹார்மோன் தொடர்பான பிரச்சனைகள் ஏதாவது இருந்தா அதற்கேற்ற சிகிச்சை முறைகளும் சித்த மருத்துவத்தில் இருக்கு. இந்த பதிவு நிறைய பேருக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நம்புறேன். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.